வெல்கம் டு கோவை மருமகள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கம்பு பீஸா செய்ய போகிறோம். வாங்க. இப்போது பீஸாவுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 250 கிராம் கம்பு மாவு, 150 கிராம் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, ஈஸ்ட், வாட்டர் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டு இப்போ டோ பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் அதை தட்டி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு அடுப்பு பற்ற வச்சுட்டு தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதில் மஞ்சத்தூள், காரத்தூள், மல்லித்தூள்லாம் போட்டு நம்ம பன்னீரை ஜஸ்ட் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிளாக இதை ரோஸ்ட் பண்ணி இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம பீஸாவில் அந்த டாப்பிங்ஸ் எல்லாமே போடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி தட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் பீஸா சாஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் டொமேட்டோ, ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லிஸ் லைக் இந்த குடமிளகாய் இருக்குது பார்த்திங்களா, க்ரீன் கலர், எல்லோ கலர், ரெட்டு, இது எல்லாமே போட்டுட்டேன். இது கூடவே நான் கேரட்டும் சீவி வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டேன். இப்போது ஃப்ரை பண்ண பன்னீரையும் பீஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். அது கூடவே மொசரல்லா சீஸையும் நான் கிரேட் பண்ணி போட்டுட்டேன். இப்போது இதை நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்த பேனில் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் தான். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்களா, பீஸா செம்மையாக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்கள் நம்பவே மாட்டிங்க, இது கம்பு பீஸா மாதிரியே தெரியல. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது, சாஃப்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்க கிட்ஸ், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய்.